மன்றத்திலே நிறைவேற்றியதற்கு பின்னர் இலங்கை முழுவதும் மாவட்ட சபைக்கான தேர்தலை நடத்தப்பட்ட பொழுது இங்கே தமிழீழ கோரிக்கையை முன்வைத்த 1977 ஆண்டு ஜூலை 21 தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிட்டு 80% வாக்குகளை பெற்று அந்த கொள்கையான நிலையிலே உறுதிப்படுத்தப்பட்ட அந்த சர்வஜன வாக்கெடுப்பாக தமிழ் மக்கள் அங்கீகரிக்கப்பட்டதற்கு பின்னர் நடைபெற்ற ஒரு மாவட்ட சபை தேர்தலானது ஜூன் 4 1981 ஆண்டு நடைபெற்றது. இந்த இடத்திலே தான் இந்த காரணத்தை நாங்கள் அறிய முற்படுகின்றோம். இந்த நூலகம் ஏன் எரிக்கப்பட்டது என்பதற்கான ஒரு காரணத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோமாக இருந்தால், அதாவது இதே ஜூன் 4 இந்த ஜூன் மன்னிக்கணும் 31 மாநாடு இந்த யாழ்ப்பாணம் காங்கேசந்திர வீதியிலே இருக்கின்ற நாச்சிமார் கோயிலடி முன்றலிலே அப்போது இருந்த ராஜா விஸ்வநாதன் மேயர் தலைமையிலே தமிழர் விடுதலை கூட்டணிக்கான தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு போலீஸ் காவலில் நின்ற ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து அங்கு பெரும் போலீஸ்காரர்கள் சேர்ந்து ஒரு பெரிய வன்முறையை கிளப்பி விடுகின்றார்கள். இதையெல்லாம் நாங்கள் திட்டமிட்ட ஒரு சதி செயலாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். அதே நேரத்திலே அங்கிருந்து அதாவது இந்த தேர்தல் நடைபெறுகின்ற ஒரு 4 நாளைக்கு முன்னர் நடைபெறுகின்ற இந்த சம்பவமானது தேர்தலிலே குழப்பி ஐக்கிய தேசிய கட்சியானது பெரியொரு வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக அதிகமான பிரயத்தனங்களை செய்திருந்தது. அதன் காரணமாக இந்த யாழ் நூலகத்தை எரிக்க வேண்டும், ஈழநாடு காரியாலயத்தை எரிக்க வேண்டும், இங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை அழித்து ஒழிக்க வேண்டும், அவரது இல்லங்களை அழிக்க வேண்டும் என்ற தீய சதி நோக்கோடு அப்பொழுது விஞ்ஞானத்துறை அலுவலக அமைச்சராக இருந்த சிறுமத்தியு விவசாய காணி அபிவிருத்தி அமைச்சராக இருந்த காமினி திசநாயக்கா தலைமையிலே வந்து இந்த அசோக் கோட்டலிலே ஒன்று கூடியிருக்கின்றார்கள். அங்கிருந்து 100க்கு மேற்பட்ட வன்முறையாளர்களை அந்த வாகனங்களிலே ஏற்றி வந்து இங்கே அவர்களுக்கு அதாவது துரியப்பா ஸ்டேடியத்திலே நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே தான் வன்செயல் அங்கே ஆரம்பிக்க திட்டமிட்டு போலீஸ் பாதுகாப்போடு உத்தியோகபூர்வமற்ற ஊரடங்கு சட்டத்தை பிரகடனப்படுத்தி கொண்டு வன்முறையாளர்களோடு வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு வந்த அந்த நேரத்திலே யாழ் பசு நிலையம், பூவாரிசிங்கம் புத்தகக்கடை, ஈழநாடு காரியாலயம் இப்படி பலதரப்பட்ட கட்டிடங்கள் நிறுவனங்கள் எல்லாம் பெட்ரோல் குண்டுகளாலே எரிக்கப்பட்டு கொண்டு வர அந்த நேரத்திலே இங்கு ஒரு வன்முறை நிகழ்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வன்முறை கும்பலும் சிறுமைத்திய தலைமையிலான அவர்கள் கொண்டு வந்த வன்முறை கும்பல்களும் போலீசார். இதே நேரத்திலே நேரம் செல்ல செல்ல மதிலுக்கு மேலாக வன்முறை கும்பல் பாய்ந்து விழுந்து அந்த முன்னிக்கிருந்த படங்களை அதாவது விளம்பர பலகைகளை அடித்து உடைத்து விட்டு உள்ளுக்கு சென்று கதவை உடைத்து அங்கு காவலாளியை கட்டி போட்டு விட்டு கதவை உடைத்து விட்டு செல்லுகின்ற பொழுது அநேகமாக 11 மணிக்கும் 12 மணிக்கும் இடையிலே இந்த சம்பவங்கள் ஆரம்பமாகின்றது. பெட்ரோல் குண்டுகள் கொண்டு வரப்பட்ட பெட்ரோல் குண்டுகளை எறிகின்றார்கள், தீமூட்டி எரிக்கின்றார்கள். கடும் ஜுவாலியாக எரிந்து கொண்டிருக்கின்றது, விடிய எரிந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே அரசாங்க அதிபராக இருந்த யோகேந்திர துரசாமி என்பவருக்கு தகவல் செல்லுகின்றன. அப்போது ஆணையாளராக இருந்த இன்றைய தமிழரசு கட்சி தலைவரான சிவிகே சிவஞானம் அவர்களுக்கு தகவல்கள் பறக்கின்றன. என்ன செய்வது, ஏது செய்வது, இதை எப்படி அணைப்பது, இது யார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது எல்லாம் மர்மமாக இருந்த நிலையிலே விடுவதற்குள் சகலதும் யாரால் அரங்கேற்றப்பட்டது என்ற செய்தி எங்களுடைய தமிழர் தாயகம் முழுவதும் பரவுகின்றது. அடுத்த நாள் காலமையில் நாங்கள் ஒழித்து நின்று விட்டு இந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது பெரும் மண்டலமாக யாழ்ப்பாணம் நகரம் பெரும் புகை மண்டலமாக காட்சி ஒடுக்கின்ற அந்த நேரத்திலே 97,000 புத்தகங்கள், நூல்கள், சகல ஓலைச்சுவடிகள் எல்லாம் எரிந்து சாம்பலாக கிடக்கின்ற அந்த கொடூரமான காட்சியை எங்கள் கண்ணுக்கு முன்னாலே நாங்கள் அதிகாலை வேளையிலே வந்து பார்த்த பொழுது எங்களுடைய குருதி உறைந்த ஒரு காட்சியை நாங்கள் எங்கள் மனதிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எத்தனை பேர் மக்கள் திரண்டு வந்தார்கள். ஐயோ, இது என்ன கொடுமை என்று நாங்கள் இது நன்கு திட்டமிட்ட ஒரு பண்பாட்டு இனப்படுகொலை என்பதை நாங்கள் அன்றே உறுதி செய்து கொண்டோம். இதற்கான காரணத்தை நாங்கள் சொல்வோமாக இருந்தால் மேலும் மேலும் திட்டமிட்டு இப்படுகொலை மூலம், இந்த பண்பாட்டு படுகொலை மூலம் தாங்கள் மாவட்ட சபை தேர்தலிலே
அமோக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். அன்று ஐக்கிய தேசிய கட்சியின் முதன்மை வேட்பாளராக இருந்த வட்டுக்கோட்டையின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக தியாகராஜா அவர்கள் தலைமையிலே தாங்கள் ஒரு வெற்றியை தாங்கள் எடுக்க வேண்டும், நாங்கள் 10 இடங்களை, அங்கே 11 இடங்கள், 10 இடங்களை வெற்றி பெற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எங்கள் தாயகத்திலே இந்த தலைநகரிலே வந்து வெறும் ஊழிக்கூத்தினை நடத்திவிட்டு அரங்கேற்றிவிட்டு சென்ற காட்சி ஒரு மிகவும் பயங்கரமாக இருந்தது. சொல்ல முடியாத அளவுக்கு இந்த நிகழ்வுகள் இருந்தன. எங்களுடைய ஈழத்தமிழினத்தின் வரலாற்றிலே பல படுகொலைகள் அரங்கேறிய இந்த நேரத்திலே பண்பாட்டு படுகொலையாக 1974ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெற்ற 4வது உலக தமிழராட்சி மாநாடாக இருக்கலாம், இங்கே பொது நூலகம் எரிக்கப்பட்ட பெரிய ஒரு கொடுமையான நிகழ்வாக இருக்கலாம். இது எல்லாம் எங்களுடைய தமிழினத்தின் முயற்சியையும் எங்களின் விடுதலை போராட்டத்தையும் மலங்கடிப்பதற்காக, எங்கள் இனத்தை கொள்வதற்காக, முற்று முழுதாக வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிப்பதற்கான நிறைவேற்றப்பட்ட இந்த படுகொலை சம்பவம் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி காலத்திலே இருந்தது. இது யார் நடத்தினார்கள் என்று சொன்னால், முன்னர் குறிப்பிட்டது போல 3 அமைச்சர்கள் தலைமையிலே வந்து நடத்தப்பட்ட பொழுது அப்போது மறுத்திருந்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்த பீட்டர் கனமன் அவர்கள் அத்தபத்திரியை நடத்தி கொண்டிருந்த பொழுது இந்த காட்சிகளை வந்து பார்க்க வேண்டும் என்று இங்கிருந்து அங்கே அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுது அவர் பத்திரிகைக்காக பீட்டர் கனமன் அவர்கள் இங்கே வந்து சகல சம்பவங்களையும் எடுத்து சென்று பாராளுமன்றத்திலே அதனை சுட்டிக்காட்டியிருந்தார். அப்போது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டாலும் அதாவிட செனவரட்னா கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பியாக இருந்த பொழுது அந்த சம்பவங்கள் எல்லாம் அங்கு சுட்டிக்காட்டப்பட்ட பொழுது இந்த அமைச்சர்கள் எல்லாம் மௌனமாக இருந்தார்கள். ஆனால் அதே நேரத்திலே 89ஆம் ஆண்டு நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பிரேமதாசா அவர்கள் புத்தளத்திலே முஸ்லிம் மக்கள் மத்தியில் உரையாற்றிய பொழுது யாழ்ப்பாணம் பொது நூலகம் சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்ட பொழுது அப்போது பிரேமதாசா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதை திட்டமிட்டு செய்தது ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்த அமைச்சர்களான காமினி திசநாயக்காவும் சிறுமத்தியும் என்பதை அவர் ஆணித்தரமாக சொல்லியிருந்தார். இதுக்கான ஆதாரமாக இன்றைய ஃபேஸ்புக்கிலும் யூடியூப் சேனலிலும் அது வந்திருக்கின்றது. எங்களிடம் அந்த தரவுகள் இருக்கின்றன. ஆகவே இந்த வரலாற்று ரீதியிலான படுகொலைகளிலே வருடம் நாங்கள் இதை நினைவு கூறுகின்ற பொழுது இந்த யாழ்ப்பாணம் பொது நூலகம் எரிக்கப்பட்டது சம்பவத்தை கூட இப்போது வெளிநாட்டிலிருந்து வந்த பலர் இங்கே அவர்களுக்கு அந்த செய்தி தெரியவில்லை, முழுமையாக தெரியவில்லை. அங்கு உள்ளுக்கே நின்று சென்ற பொழுது சிலர் அதை விளக்கமாக சொல்லியிருந்தார்கள். இப்படி இந்த நாங்கள் கடத்தி கொண்டு போகின்ற பொழுது இப்பொழுதுதான் ஒரு மாற்றம் ஒன்று எங்களால் உணரப்படக்கூடியதாக இருக்கின்றது. பல நினைவேந்த நிகழ்வுகளிலே நாங்கள் 10 வருஷத்துக்கு மேலாக கலந்து கொண்டாலும் கூட இப்பொழுது இதை உணரக்கூடிய ஒரு பக்குவம் இன்றைய தமிழர்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றது, இளைஞர்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றது, சிறுவர்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே நாங்கள் காலங்காலமாக எங்களுடைய உரிமையை, எங்களுடைய விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆயுதம் எடுத்து போராட முடியாது, போராடவும் இல்லை. நாங்கள் எந்தெந்த வழிகளில் ராஜதந்திர ரீதியில் நாங்கள் போராட வேண்டும் என்று சொன்னால் இந்த நினைவேந்தல்கள் ஒரு முக்கியமான ஒரு சாட்சியாக இதை கடத்துகின்ற பொழுது இந்த நினைவு நாட்கள் எங்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுத்தரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் சந்தேகமும் இல்லை என்பதை இந்த இடத்திலே இந்த நினைவு நாளிலே சொல்லிக் கொள்வதோடு இன்று உலக நாடுகளிலே இன்று உதாரணமாக பாகிஸ்தானிலே பலூச்சிஸ்தான் 100 ஆண்டுகளாக போராடி கொண்டிருந்த இந்த வேளையிலே இன்று அது விடுதலை பெறுவதற்கான ஒரு ஆயத்த நடவடிக்கை அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 100 ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல தென்னாப்பிரிக்காவிலே ஒரு விடுதலை இயக்கம் போராடி கொண்டிருக்கின்றது. அந்த விடுதலைக்காக அதாவது ரஷ்யா முழு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கின்றது. அதுவும் கிட்டத்தட்ட 75-80 ஆண்டுகளாக போராடி அந்த இனம் அழிந்து மீளும் பீனிக்ஸ் பறவை போல துளித்தெழுந்து வருகின்ற இந்த வேளையிலே அந்த இனம் போராடி கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய இனத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். அதற்கான அடையாளமாக குறியீடாக இந்த நினைவேந்தர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். நாங்கள் இந்த பண்பாட்டு படுகொலையை என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். இந்த ஆட்சியாளர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே ஜேபி அரசாங்கத்திலே இருக்கிற சில அமைச்சர்கள் சொன்னார்கள் இதற்கான நடவடிக்கை விசாரணை எடுப்போம் என்று. ஆனால் எப்படியான நடவடிக்கை அவர்கள் எடுக்க போகிறார்கள் என்றது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைய ஊழல் விசாரணை செய்கின்ற பொழுது இனப்படுகொலைக்கான சகல படுகொலைக்கான நடவடிக்கைகளை விசாரணைகளை இவர்கள் செய்வார்களா என்பது கேள்விக்குறி என்பதை நாங்கள் இந்த இடத்திலே
சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம்.